ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை மணி நேரம் பருப்பு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை பெரிய வெங்காயமாக பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு கொஞ்சமாக வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் அதை வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் கடாயில் கடுகு, ஜீரகம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக போடும்போது சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முருங்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜி வதங்கி வந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் தாங்க நான் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய ஸ்பூனில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. கரண்டியாலே இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம காய் ஒரு 3/4 பாகம் நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு அந்த பருப்பு இதோடு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மாங்காவும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மாங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சேர்த்த சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும். நெய்யும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக முடிஞ்சிருச்சிங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.